தீபாவளி வரக்கூடிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு பெற்று 2வது ஆண்டை தொடங்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் கடந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தங்களால் இயன்ற தீபாவளி அன்பளிப்பை வழங்கியதை தொடர்ந்து 2வது ஆண்டாக இன்றைக்கும் 2வது தீபாவளியாக எங்களது சக உறுப்பினர்களோடு நாங்கள் எங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த தருணத்திலே உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததிலே பெருமை அடைந்து, பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். இருக்கின்ற விமர்சனங்களில் உண்மை எது என்கின்ற விஷயங்களை ஆராய்ந்து கடந்த ஒரு ஆண்டுகளில் இந்த புதிய ஒரு அமைப்பு தலைவர் நாசர் அவர்களும், பொதுச் செயலாளர் விசால் அவர்களும், பொருளாளர் கார்த்திக் அவர்களும், துணைத் தலைவர் பொன்னன் அவர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும், அதையும் கடந்து கட்டிடத்திற்காக உருவாக்கப்பட்ட குழு, அது நிர்வாகத்துக்கான உருவாக்கப்பட்ட குழு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தனித்தனியாக குழுக்களாக அமைத்து இந்த நிர்வாகம் என்னை பொறுத்தவரை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாது, எந்த விதமான சுயநல சிந்தனைகளும் இல்லாது, முழுக்க முழுக்க சங்க உறுப்பினர்களுடைய பொதுநலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகி இருக்கிறது. இந்த இடம் இதற்கு முன்பாக தனியார் வசத்திலே இருந்ததை அவர்களுக்கான தொகையை கொடுத்து அந்த இடத்தை மீட்டு இன்றைக்கு இந்த இடத்திலே ஒரு புதிய கட்டிடம் ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்டிடங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக சிஎம்டி அப்ரூவ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுவிடத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு மிக மிக விரைவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பூரண நலம் அடைந்து மீண்டும் அவர்கள் மக்களுக்கான ஆட்சியை நல்லாட்சியை நடத்துவதற்காக வரக்கூடிய அந்த தருணத்திலே நிச்சயமாக அவருடைய பொற்பாதங்களால் இந்த இடத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய புதிய கட்டிடம் துவங்கப்பட உள்ளது. இது எல்லாமே சாதனைகள் என்பதை விட இது எல்லாமே இந்த சங்கத்திலே எங்களுக்கு இருந்த கடமைகள். அந்த கடமைகளை இந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறது என்பதிலே, ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இதில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும், சங்க உறுப்பினர்கள் மட்டுமல்லாது, செயற்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்லாது, இதை தாண்டி தன்னார்வத்துடன் உள்ளே வந்து இந்த பணியை சரியாக செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும், வரக்கூடிய தீபாவளியில் உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே பெருமையடைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.